போடும் தோழிகளே, எங்கள் குரூப்பில் அட்மினியாக விளங்கும் நடுவர் அவர்களே, என் அணி எதிரணி குரூப் மெம்பர்ஸ்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போட்டாச்சையா. நல்லது ஐயா. என்னமோ இந்த அம்மா இழுன்னு இழுத்துச்சு. என்னம்மா நீ சொல்ற? ஐயா வச்சு குருகுல கல்வி படிச்சாங்க, அதனால வகுப்பறை கல்விதான் நல்லது, ஆசிரியர் வழி கல்விதான் நல்லதுன்னு பேசிட்டு போனாங்க. நீங்களே கொரோனா பாஸ், நீங்களாம் பேசலாமா? சொல்லுங்க ஐயா, பேசலாமா? பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐயா. ஒரு வகுப்பறை சூழல்னு இவங்க சொன்னாங்க. வகுப்பறை சூழல்னா ஓகே தான். இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ் வந்ததுல இருந்து ஒரு வகுப்பறை சூழல் எப்படி இருக்குன்னா, ஆசிரியர் சொல்றது புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி ஸ்மார்ட் போர்டுன்னு வச்சு இப்ப கரும்பலகை பயன்படுத்துறதோட இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்துறாங்க. ஏன்யா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க தான் கண்ணால பார்த்தா கண்ணு உறிஞ்சிடும், கண்ணு போயிடும், கண்ணு ஆபரேஷன் பண்ணு இழுன்னு இந்த அம்மா இழுத்தாங்க. ரைட்டு. அப்புறம் ஏன் அவங்க வகுப்பறைகள் எதுக்கு ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்றாங்க? சொல்ல முடியாதுல்ல ஐயா. ஏன்னா வகுப்பறை என்பது கல்வி ஆசிரியர் என்ன வேணாலும் சொல்லட்டும், கதை சொல்லட்டும், திரைப்பாடம் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா அத கண்ணால பார்த்து காதால கேட்டு மனதார உணர்ந்து தன்னுடைய மூளைகளை ஏற்றி படிச்சு அவன் முழுக்க அதுல அடிமையா அவன் படிச்சா மட்டும்தான் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு மறக்க கூடாது ஐயா. என்னைக்கு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியணும் ஐயா. சிஎஸ்கே அணி இல்லன்னா ஐபிஎல் மேட்ச் இல்ல, எங்க தலை தோனி இல்லன்னா இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் இல்ல. அது போலதான் இணையவழி கல்வி இல்லன்னா கல்வி கூடங்களே இல்லையா. இன்னைக்கு ஃபைனல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காமா? இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. சரிமா சரி. நீங்க சொன்னீங்கயா வைஃபை இல்லனா அது இல்ல இது இல்லன்னு. ஐயா இந்த காலகட்டத்துல ஆண்கள் லைஃப்ல வைஃப் இல்லனா கூட இருந்துருவாங்க ஐயா. வைஃப்ல கூட இருந்துருவாங்க. ஆனா வைஃபை கனெக்ஷன் இருக்க மாட்டாங்க ஐயா. வைஃபை கனெக்ஷன் இல்லாம இருக்க மாட்டாங்க. மேட்ச் பார்க்க முடியாதுல ஐயா. அதனால வகுப்பறையில தான் இவங்க நடத்துனாங்களாம். மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். என்ன இழுக்கிறான் இந்த அம்மா. அம்மா நீங்க நடத்துவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னாடி நல்லா நடத்திட்டு இருக்கீங்க, முன்னாடி நல்லா நடத்திட்டு இருக்கீங்க. பின்னாடி பிள்ளைங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க முன்னாடி எப்படி வேணாலும் நடத்துங்க, புக் வச்சு நடத்துங்க, ஸ்மார்ட் வச்சு போர்டு நடிச்சு நடத்துங்க, நீங்க என்ன நடத்தினாலும் சரிதான். நீங்க நடத்துறது நீங்க எப்படி தெரியுமா இருக்கும்? சங்கீத ஸ்வரங்கள் ஏழோ கணக்கு இன்னும் இருக்கு என்னமோ மயக்கம் அதோட தூங்க கரெக்டா 45 நிமிஷம் முடிஞ்சு பக்கத்துல உள்ள பையன் விசி கூட்டி எழுப்பி விட்டுருவான். நானே இப்படிதான் பண்ணுவேன். எங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வேணாமா, ஆன்லைன் வேணாமா, ஒண்ணுமே வேணால. இப்ப இந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கும் பொழுது 2 பேரும் அவங்க போனை உங்கள்கிட்ட கொடுத்துடணும். ஆமா, கீபேட் போன் தரேன். ஆமா, ஏன்னா ஒரு 6 மணி நேரம் தான் சார்ஜ் நிக்குது, 18 மணி நேரம் நீங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க போன் தானே பேசுறீங்க, எங்கள்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ஐயா, ரோஸ் கலர் சட்டை போட்டு வந்துட்டாங்க. உங்க கட்சின்ட்டு நீங்க அவங்கள்ட்ட தீர்ப்பு சொல்லக்கூடாது. இல்லம்மா, நான் எந்த கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நீங்க எதிர்கட்சியோட கை கோத்துட கூடாது. என்னோட ஒண்ணு பேரமே பேசல, நான் எப்படி கை கோப்பேன்? கோக்க கூடாது ஐயா. ஒரு ஸ்கூல்ல ஒரு எல்கேஜி ஆனாலும் சரி ப்ரீகேஜி ஆனாலும் சரி அந்த பிள்ளைக்கு சட்டை போட்டு பேண்ட் போட்டு டை போட்டு ஷூ போட்டு இது மட்டுமா? அது இவ்வளோண்டு இருக்கும். அது எடைய பாத்தீங்கன்னா 30 கிலோ தான் இருக்கும். இல்ல இதெல்லாம் போடுவீங்களா? சோறு போடுவீங்களா அந்த பிள்ளைக்கு? சோறு போடுறது நேரம் இருக்க மாட்டேங்குது. நீங்க 9 நிமிஷம் டான நிக்கணும், இல்ல உள்ள சேர்க்க மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி நாங்க சோறு போட்டு அனுப்புறது? அந்த பிள்ளையோ 30 கிலோ அது சுமந்துட்டு வருது பாருங்க. புக்கு பேக்கும் 60 கிலோ. அது மட்டும் இல்லாம அது ஏறும் பாருங்க 3வது மாடி 60 படி. அந்த 60 படியில ஏதாச்சும் ஒரு மோனா கிளாஸ்ல முக்கூட்டுல அந்த பிள்ளை இருக்கும். இதெல்லாம் சாப்பிடுறது 2 இட்லி. என்ன மாதிரி அந்த பிள்ளை 2 இட்லி. பாம்பு குடல் இருந்ததுன்னா முழுசா முழுங்கும். பாம்பு அப்படி மெல்லிசா தான் பார்த்தா தெரியும். அது சாப்பிடுறது 2 இட்லி. 2வது படி ஏறணும்னா 2 இட்லி செரிச்சிடும். இதெல்லாம் சரியாயா? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நெட் ஆன் பண்ணுவோம், சோஃபால உட்காருவோம், சாண போடுவோம், எங்க அம்மா பாட்டு எல்லாம் இருப்பாங்க, உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் கவனிப்போம். நாங்க ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி இவங்க தான் கிளாஸ்லயே ஆஃப் பண்ணி விட்டுறாங்களா? டயர்டானா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஸ்விக்கி எல்லாமே இருக்கியா? எல்லாமே நம்ம கைவசம் தான்.
ஐயா ஔவையார் சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஐயா உலகமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. இவங்க என்ன இந்த பேச்சு பேசுறாங்க? நீங்க ஒரு புஸ்தகத்துல ஒரு ஏதோ ஒண்ணு நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு வரி வேணும்னா ஓடுங்க லைப்ரரிக்கு. நூலகம் போய் நீ தேடி இலக்கணம், இலக்கிய, செய்யுள், துறைவாள் அத்தனை லைப்ரரியில அத்தனை ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல நீ போய் தேடி அதை எடுத்துட்டு வரதுக்கு லோவே இருக்கிற கைபேசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யலாம்? இ லைப்ரரி எவ்வளவோ இருக்கு. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது நாங்க டைம் வேஸ்ட் டைம்ல உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு டைம்ல நாங்க ரொம்ப பிஸி. ஐயா நீங்க சொன்னீங்க நெட்வொர்க் சுத்துன்னு. நாங்க என்னயா நம்ம பாப்பா சுத்தா பிள்ளைங்களை இழுத்துங்க அவ்வையார் காலேஜ்ல சுத்திக்கிட்டே இருக்கும், கிளாஸ்ல இருக்காது. ஐயா தான் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு இப்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து பேசுறாங்க. ஐயா வகுப்பு நடத்துறது நல்லதுதான் நீங்க சொல்லு. நானும் அப்படிதான் படிச்சுட்டேன். நான் கொரோனா பஸ் தான் இல்லையா, நான் படிச்சுதான். இந்த பிள்ளை கொரோனா பஸ் எல்லாம் கிடையாது. ஐயா இறுதியாக ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். கடல் போய் மீன் பிடிக்க வேண்டும் என்றால் வலை வேண்டும், கல்லூரிக்கு போய் படிக்கணும் என்றால் வலை பின்னல் வேண்டும். ஆபரேஷன் பண்ணணும்னா டாக்டருக்கு அப்டேட் தேவை, அடுப்பங்கரையில் இருக்கும் அம்மாவுக்கு யூடியூப் தேவை, அட்ரஸ் தெரியாமல் இருக்குபவர்களுக்கு கூகுள் மேப் தேவை, வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைப்பதற்கு வாட்ஸ்அப் குரூப் தேவை. ஐயா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா படிச்சதை விட போன்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கு. சுந்தர் பிச்சைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேம்மா, எங்கேயாவது ஒரு CEO ஆகலாமான்னு. எல்லாம் டெக்னாலஜி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்து மோதல்கள். தீர்ப்பு ரொம்ப நேரம் ஆகணும்னு நினைக்கிறேன். சட்டப்புத்தகத்தை பார்த்தா ரெஃபர் பண்ண போறோம், அப்படியே இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுங்க கொடுத்துட போறோம். கீழ்கோர்ட்டில் அப்பீல் பண்ணுங்க. நீதிபதி வேலை ரொம்ப சுலபம் கோர்ட்டுல, ஆனா இங்க ரொம்ப சிரமம். இங்க அனுபவசாலிகள் தங்களுடைய திறமையை பதிவு செய்திருக்கிறார்கள். இங்க ப்ரொஃபஷனரி பீரியடா இருந்தா கூட நாங்க தான் பாசா வரப்போறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ரெண்டு விஷயம், ஒரே ஒரு பாட்டை சொல்லி மேட்டரை முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு அறிவாளிகளுக்கு அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு பாட்டு இருக்கு. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவின்னு ஒரு இருக்கு. இது எதுக்காக சொல்றோம்னா, இதெல்லாம் எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது இன்னமும் நினைவில் இருக்கு. லேண்ட்லைன் போன் இருந்த போது எல்லா நம்பரும் ஞாபகம் இருக்கு. அவசரத்துல என்ன மனைவி நம்பர் கேட்டா எனக்கு தெரியாது. இப்ப மனித இயல்புகள பயம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது மனிதனுடைய உணர்வுகள்ல. இப்ப என் மனைவி இருக்காலே, கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவா, என்ன கண்டா பயப்பட மாட்டா. நான் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்பட மாட்டேன், மனைவியை கண்டா பயப்படுவேன். ஆக பயம் என்பது ஒரு வகையான உணர்வு, மாற்ற முடியாது. அறிவு வளருதுன்னு நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்கள்ல அறிவு சரியா வளருதா அப்படின்னு பார்க்கணும். கல்யாணமான புதுசுல ஒரு நாள் எங்க அம்மா கோயிலுக்கு போறேன்டான்னு சொன்னாங்க. சரி, அம்மா பாவம் குடும்பத்தையே நிர்வகிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு, சரி கல்யாணமான புதுசு மனைவி வேற வீட்டுல இருக்கிறா, ருசியா சமப்பா போல இருக்கு, அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அனுப்பி விட்டேன். மதியம் சாப்பிட உட்காந்தாச்சு, தட்டை போட்டா எல்லாம் சாப்பிட ரெடியா இருக்கிறோம் போல அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். அவ திடீர்னு பார்த்தா என்ன செய்யறான், சாம்பார் ரசம்லாம் வச்சிருக்கேன்னா பார்த்தா ஒரே ஒரு சட்டி மட்டும் தான் இருந்தது. என்னம்மா அப்படின்னா, கலக்காம எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார் அப்படின்னா. நான் நினைச்சிருந்தேன், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா, ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவான் பாருங்க, அது மாதிரி சில நேரங்கள்ல அமைச்சிடும். இப்ப மனிதன் என்பவன் யாரு அப்படிங்கறத வச்சுதான் கல்வி என்பது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய அடையாளம். நிறைய பேர் படிக்கிறான். இப்ப நம்ம எல்லாருமே படிக்கிறோம். பெரும்பாலானவர்கள் மக்கள் தொகை பட்டியலில் இருக்கிறோமே தவிர மனிதர்களுடைய பட்டியலில் இருக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் கேள்விக்குறி. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் எத்தனை நூல்களை படிக்கிறீர்கள் என்பதை பற்றி இல்லை. அப்படி என்றால் நூலகங்கள் எல்லாம் கோயில்களாக மாறி இருக்க வேண்டும். இதனுடைய பொருள் புரிந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான அமைப்பை
இன்று வரை ஆசிரியர்கள் தான் பெரும்பாலும் ஆக்கிரமித்து இருப்பதனாலே ஊறுகாயாக வேண்டுமானால் இணையத்தை தொட்டுக் கொள்ளலாமே தவிர ஊறுகாயை உணவாக நாம் எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. உணவு சாப்பிடுகிற பொழுது ஊறுகாய் எப்படி அவசியமோ நல்ல ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணையமும் தேவைப்படலாம். இணையமே இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு ஆசிரியர் மனம் வைத்தால், ஒரு மாணவர் ஆசிரியர் புரிந்து கொண்டால், பெற்றோர்கள் அதற்கு துணை நின்றால், ஆசிரியர் வழி கல்வி ஒன்றுதான் மனிதனை புனிதனாகவும் இறைவனாகவும் மாற்றுகிற நிலைக்கு கொண்டு வரும் என்ற நல்ல தீர்ப்பை சொல்லி காலம் கருதி உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி இதுவரை அமைதி காத்து பாரதி விளையாண்ட மண்ணிலே நானும் கால் பதித்திருக்கிறேன் என்ற மகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. She is a fantasy. Sha-da-da-da-da, oh oh. பாட்டு யாருக்கு போட்டீங்க தம்பி? எனக்கே எனக்கா. ஒரு அருமையான பட்டிமன்றம். பட்டிமன்றம் எப்படி சூப்பரா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? மக்களே கைத்தட்டல் மூலமா சொல்லிடுங்க. சூப்பர். ஆனா அகல்யா பார்த்தி டீச்சர்ஸா இல்லாமதான் நீங்க படிச்சு வளர்ந்து டிகிரி முடிச்சு இந்த வாயை திறந்து பேசுறீங்க. நான் பேசுறப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன். ஆசிரியர்கள் இல்லாமல் இணையமே இல்லை. அதனால நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். உட்கார்ந்து சாப்பிட்ட உண்ட மயக்கத்தை தூங்கிட்டு இருக்கீங்க. சரிங்க தம்பி. நமது மதிப்பிற்குரிய காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய EMS நாஜிங்கான அவர்கள் மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நான் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். எஸ், பாறை மக்களின் கலங்கரை விளக்கு, அலாவுதீன் கண்ட அற்புத விளக்கு. சூப்பரா ட்ரெயின் பண்ண மாதிரி பேசிருக்காங்க 4 பேரும். நல்ல இன்னொரு தடவை கை தட்டல் கொடுத்துலாமே. தேங்க்யூ.